இதில் வந்து இப்போ விஜய் கலந்துக்கிறாரு, புத்தகத்தை கொடுக்க போகிறோம்ன்றாரு. எப்படி அவர் விஜய் வந்து புரட்சி அம்பேத்கரை பற்றி அவருக்கு தெரியுமா, இல்லை அவரை பற்றி படிச்சிருப்பாரா, இல்லை அவரை பற்றி ஏதாவது சித்தாந்தம் அவருக்கு இருக்குதா? இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் சினிமாவில் எங்கேயாவது வந்து புரட்சி அம்பேத்கர் கோட்பாட்டை உள்வாங்கி சொன்னீங்களா? நிகழ்ச்சி நடத்துவது எனது அன்பு தம்பி தான் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, நம்ம கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் அவர்களே, உண்மையிலே வந்து அவருக்கு அந்த வகையான அருகதை இருக்கிறதா? அதுக்காக வந்து யாரும் மிரட்டியோ யாரும் உருட்டியோ அண்ணன் மணி அண்ணன் சொன்ன மாதிரி அப்படிலாம் வந்து நாங்கள் வந்து எங்கேயும் வந்து அவாய்ட் பண்ணலை. காது கொடுத்து கேளு பைத்தியமே, நான் சொல்கிறேன், பைத்தியத்துக்கு புரியாது, இதோட திருத்த கூட வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, யானையை வந்து சில பேர் பிடிச்சி வச்சு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிச்சை எடுக்க விடுவாங்க. ஆனால் அந்த யானைக்கு ஒரு முறை மதம் பிடித்தால் நாங்கள் வந்து அங்கு கலந்து கொள்ளவில்லை என்பது ஒரு வகையான அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு போகாம இருக்கிறது அரசியல் யுக்தி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கூட்டணிக்கான விஷயமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான பேச்சு இருந்துட்டு போகுது. இது என்ன பிரச்சனை அதிசயமா சொல்றீங்க? அப்ப திமுக தரப்புல இருந்து அழுத்தம் ஏதாவது? எங்களுக்கெல்லாம் யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது. அழுத்தம் கொடுக்கறதுன்னு யாரும் பிறக்கல. பிறந்திருந்தா சொல்லுங்க, பயிர் சொல்லுவோம். எங்க தலைவர் இளவல் தான் விஜய், அவர் அன்பா அழைக்கிறார், அண்ணே வாங்கண்ணே எங்க அந்த நிகழ்ச்சியில வாங்கண்ணே, நீங்க வந்து சிறப்பா இருக்கும்னே அப்படின்னு போன்லேயே பேசிட்டா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த மணிமண்டபத்திற்கு யாரு ஐயா ராமதாஸ் அவர்களை அழைப்பதாக இருந்தது. சொன்னாங்களா? ஆரம்பத்தில் அழைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்களா? அழைச்சிட்டாங்களா? அப்ப அவங்க அரசியல் ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். எழுச்சி தமிழர் வருத்தப்படுவார், ஆகையால் அவரை அழைக்க வேண்டாம் இன்ஸ்ட்ரக்ஷன். தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் யாருக்கு ராமதாஸ் குரூப்புக்கும் பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சா? அங்க கதை முடிஞ்சுச்சு. அதேதான் நீங்க அப்படி கூட வச்சுக்கிறீங்க. தமிழ்மெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் விசிகா இளைஞர் அணியின் மாநில செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. ஐயா, டிசம்பர் 6ஆம் தேதி ஆதவ் அர்ஜுன் உட்பட ஒரு 36 பேர் எழுதின எல்லோருக்குமானவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா நடக்க போகுது. ஸோ அந்த விழாவுக்கு திருமாவளவன் அவர்கள் போறதாக முன்னாடி இருந்ததாகவும் இப்போ வந்து அவர் மறுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள்? அதான் கருத்துக்களை பூரா தான் நேற்று உங்கள் சேனலில் வந்து அண்ணன் மணியை வைத்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பத்திரிகையாளர் மணி அவர்கள் மேலே எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. அவர் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை பண்ணுவதை எங்கள் தலைவர் என்றைக்குமே ஏற்றுக்கொள்வார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒருத்தனை விமர்சனம் பண்ணும் பொழுது ஒன்று வந்து வேணுக்குனுமே எதிர்ப்பது ஒரு வகையான விமர்சனம், மனதில் ஒன்றை வச்சு. ஒரு சில பேர் வந்து இப்போ அண்ணன் மணி போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் விடுதலை சிறுத்தைகள் வளர வேண்டும், எழுச்சி தமிழருக்கான ஒரு இலக்கு இருக்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான ஒரு மாபெரும் தலைவர்னு எண்ணக்கூடியவர் தான் அண்ணன் மணி அவர்கள். அவர் சில கருத்துக்களை பேசியிருக்கிறார் உங்கள் தொலைக்காட்சியில், அதாவது உங்கள் சேனலில். அது வந்து சில கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம், சில கருத்துக்கள் வந்து விமர்சனத்துக்கு உள்ளது. நான் அவருக்கு விமர்சனம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதுபோக சில பத்திரிகையாளர்கள்னு சொல்லி கொண்டு இருப்பவர்கள்லாம் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம பேசுவோம். இப்போ அது எப்படின்னா, புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் டிசம்பர் 6. அது மட்டுமல்லாமல் பாபர் மசூதி இடிப்பு நாள், வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள்னு வச்சுக்கங்களேன். அந்த நாளில் வந்து எங்கள் தலைவருக்கு பல நிகழ்வுகள் இருக்கிறது. ஒரு நிகழ்வு அல்ல, நாங்கள் ஆண்டுதோறும் தமிழகம் எங்கும் பல நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். இன்று நேற்று அல்ல. இப்போ நண்பர் விஜய்க்கு வேணும்னா இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு இது ஒரு நிகழ்வாக இருக்கலாம். இப்போ மாநாடு போட்டு முடிச்சுட்டு அவர் எங்கேயும் போகலன்னு நினைக்கிறேன். எங்கேயும் பெரிய நிகழ்ச்சி நடத்துன மாதிரி தெரியல. அவர் ஆஃபீஸ்லேயே வச்சிருந்து அந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்தவங்களுக்காக எல்லாம் அது ஆஃபீஸில் வச்சு நாங்கள் கூட 1000 பேர் டெய்லி கூப்பிட்டுருக்கிறோம். ஒரு தலைவராக வந்துட்டாருன்னா அதெல்லாம் பார்க்கணும்ல, மக்கள்கிட்ட போகணும்ல. இப்போ வெளில வந்திருக்கு, எதுவும் போனார் எங்கேயாவது? எனக்கு தெரியல. போனாரா இல்லை எங்கேயாவது அதுக்கு அறிக்கை கொடுத்தாரா? அறிக்கை கூட கொடுத்த மாதிரி தெரியல. அது மட்டுமல்ல, அது வந்து இன்றைக்கெலாம் வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒரு மோசமான ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க, சாதியின் அடிப்படையில் விஸ்வகர்மா அப்படின்றது. அதெல்லாம் வாயை திறந்த மாதிரி எனக்கு நம்ம தெரியலை. அது மட்டுமல்லாமல் இப்போ எங்கள் மதுரை மாவட்டம் மேலூர்லாம் வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து அங்கே வந்து சுரங்கத்தை உருவாக்கி மக்களுக்கான வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய டங்ஸ்டன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, சுரங்கம். அதை பற்றி வாய் திறந்த மாதிரி தெரியல. அப்போ இதெல்லாம் வாயை துறக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடு. யார் வாயடைத்து கிடந்தாலும் மக்களுக்காக நீங்கள் குரல் எடுக்க வேண்டும்.
அப்படின்றத இடையீட்டுக்கு மன்னிக்கணும். இந்த விஷயத்துல எல்லாம் வந்து விசிகாவினுடைய நிலைப்பாடு என்னவா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நாங்கள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த தருணத்தில் வந்து எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள், எங்கள் தலைவர் உட்பட அனைவருமே மக்களுக்காக வந்து இந்த வெள்ளத்திற்காக அங்கங்கே இருக்க என்னென்ன பிரச்சனைக்கு இப்போ எங்கள் கட்சியுடைய எம்எல்ஏ அண்ணன் சிந்தனை செல்வனாக இருக்கட்டும், எம்பி ரவிக்குமாராக இருக்கட்டும், மக்களாக தான் இருக்கிறாங்க. எங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்தாரு, போய் மக்களுக்கு பணியாற்ற சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரங்கப்பாதை எதிர்த்து நாங்கள் அதற்கான மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். அது மட்டுமல்லாது இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்கள், இந்த சாதி அடிப்படையிலான அந்த வேலை திட்டம், அதை வந்து முதல் பார்லமெண்டத்தில் எதிர்த்து பேசியவரை எழுச்சி தமிழர் தான். தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். எங்கே என்ன அடக்குமுறை நடந்தாலும் நாங்கள் குரல் கொடுப்போம். ஆனால் இப்போ அவருக்கு வர்றேன், உங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றேன், அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக முதல் போஸ்ட்டுக்கு தான் ஆசைப்படுறாரு. சரிங்களா? அது ஒன்றும் அவருடைய உரிமை. ஆசைப்படுறது எல்லாருக்குமே உரிமை இருக்குல்ல. கனவு காண்பது வந்து தப்பில்லைன்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறார். அப்போ நான் அதில் ஒன்று கேட்குறேங்க, நேரடியாக கேட்குறேங்க. எங்கள் தலைவர் போகாமல் இருக்கிறாரு, அதுக்கு அப்புறம் வருவோம். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், இந்த நாட்டின் பெண்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ், ரைட்டா? அந்த வகையில் கேட்குறேன். அந்த நிகழ்வில் ஐயா புரட்சி அம்பேத்கருடைய பேரன் கலந்து கொள்கிறார், கரெக்டா? அது வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி. அதுக்கு அடுத்தபடியாக அதில் வந்து நீதிபதி சந்துரு ஐயா அவர்கள் கலந்து கொள்கிறார். அது ஒரு சிறப்பு. அந்த இதை பார்க்குறேன், நோட்டீஸை பார்க்குறேன். அதுக்கு அடுத்தபடியாக அந்த பத்திரிகை நடத்துகின்ற அந்த உரிமையாளர் எம்டி, அவர் அன்னை வந்து இடது சிந்தனையாளர் தான். அவர் ஒன்றும் சங்கி குரூப் இல்லை, அது நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். ஆனந்த விடன், அதுவும் சிறப்பு, அதுவும் பாராட்டுக்குரியது. அப்புறம் எங்கள் கட்சியை சார்ந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகள் உள்வாங்கிற எழுச்சி தமிழ்கிட்ட பாசறையில் படித்து இந்த வளர்ந்துருக்கிறார். அது சிறப்பு தான். வெறுப்பு உறுப்புலாம் சொல்லணும். கேள்வி வர நீங்கள் தான் கேட்டீங்க, இப்போ நான் உங்களை கேட்க போகிறேன். இதில் வந்து இப்போ விஜய் கலந்துக்கிறாரு, புத்தகத்தை கொடுக்க போகிறோம்ன்றாரு. எப்படி அவர் விஜய் வந்து புரட்சி அம்பேத்கரை பற்றி அவருக்கு தெரியுமா, இல்லை அவரை பற்றி படிச்சிருப்பாரா, இல்லை அவரை பற்றி ஏதாவது சித்தாந்தம் அவருக்கு இருக்குதா? அவர் தனது வாழ்க்கையில் இதுவரைக்கும் வந்து ஒரு சினிமா நடிகராக டான்ஸ் போட்டவர், நல்லா நடிப்பவர், நல்லா ஒரு சிறப்பானவர், அதில் மாற்று கருத்து இல்லை. அம்பேத்கரை பற்றி அவருக்கு எதுவாக தெரியுமா? ஐயா, தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? கொள்கை தலைவராக ஏத்துட்டு இருக்கும் போது அவரை பத்தி தெரியாமையா இருக்கும்? கொள்கை தலைவரா வந்து அவருக்கு இருக்கிற உதவியாளர்களோ அவருக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லி விடலையே, அம்பேத்கர் பேரை சொன்னா உனக்கு சிறப்பா இருக்கும்பான்னு. ஏன்னா இப்போ வந்து நம்ம மோடி அவர்களே வந்து அவருடைய காலடியில் விழுந்து தானே ஆட்சி அதிகாரத்தில் போய் பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாரு, பிரதமராக பதவியேற்றாரு. இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னாங்க, நான் ஒரு பெண்மகளாக பிறந்திருந்தாலும் இன்னைக்கு நான் அந்த காலகட்டத்தில் பிரதமர் ஆனேன்னா அதுக்கு புரட்சி அம்பேத்கர் உருவாக்கி அரசியலமைப்பு சட்டம் தான் சொன்னார்ல. அப்போ அவங்கெல்லாம் வந்து செய்கிறாங்க, அதில் சிறப்பு இருக்குது. இல்லை மோடி மாதிரி ஒரு நடிப்பு இருக்குது, அதை விடுங்க. நான் இவற்றை கேட்குறேன், நேரடியாக கேட்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் சினிமாவில் எங்கேயாவது வந்து புரட்சி அம்பேத்கர் கோட்பாட்டை உள்வாங்கி சொன்னீங்களா அப்படின்னு கேட்டோம்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஒரே ஒரு படத்தில் வந்து நம்ம கவிஞர் கபிலன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய கருத்தை பேசுவார், பாட்டை பாடுவார். அது என்ன சொல்லுவார்னா, சேரி இல்லாத ஊருக்குள்ளே பிறக்க வேணும் பேரப்பில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். சரிங்களா? அதுமாதிரி ஒன்றுன்னு சொல்லியிருப்பார். அது யார்? கவிஞர் கபிலனுடைய கருத்தை தான் அவர் பாடியிருப்பார். இந்த கருத்தெல்லாம் சொன்ன ஒரே காரணத்துக்காக கவிஞர் கபிலனுக்கு அதுக்கடுத்து எந்த சான்ஸுமே கொடுக்கல. நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு காலத்தில் ஓப்பனிங் சாங் எல்லாமே புலி உரும்புது. அப்புறம் ஒரு பாட்டு போடுவார், ஏன்னா அதைப்பார் இதைப்பார் நிறையா பாட்டு இருக்குது. கரெக்டாக தப்பெல்லாம் வச்சு அடிச்சுக்கலாம் பாட்டுலாம் பாடுவார், ரைட்டா? அது மாதிரி நிறையா பாடல்கள். இந்த ஒரு பாட்டில் கூட காரை ஓட்டிகிட்டே போவார்ல, திருச்சாவோட பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களா, அந்த பாடல் எல்லாமே அவருடைய பாடல் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கவிஞர் கபிலன் அவர்களுக்கு இவர் எந்த வகையான பாடலும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் இயக்குனர் கூட கொடுக்க அவர் அனுமதிக்கலை. அதுமாதிரி செய்தி இருக்குது. அது எவ்வளோ உண்மையாக பொய்யான்றது அவர் தான் சொல்லணும். அவ்வளவுக்கு வந்து அவர் வந்து அம்பேத்கர் சொன்ன கருத்துக்களை சொல்வதற்கு பயந்தாள் இதில் சினிமாவில். இன்னைக்கு வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறோம், வாங்குறோம்னா, கொடுக்குறோம்னா, நிகழ்ச்சி நடத்துவது எனது அன்பு தம்பி தான் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, நம்ம கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களே, உண்மையிலே வந்து அவருக்கு அந்த வகையான அருகதை இருக்கிறதா அப்படின்றது பரவலான செய்தியாக இருக்கிறது. அப்போ எங்கே கலந்து கொள்வது, யாரோடு கலந்து கொள்வது, எதற்காக கலந்து கொள்வது என்பது எங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல. அதுக்காக எங்கள் தலைவர் வந்து பாப்பா அப்படின்னு விஜய் அப்படின்னு போய் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான். அதுக்காக வந்து யாரும் மிரட்டியோ யாரும் உருட்டியோ அன்னை மணி அண்ணன் சொன்ன மாதிரி அப்படிலாம் வந்து நாங்கள் வந்து எங்கேயும் வந்து அவாய்ட் பண்ணலை. எங்களுக்கு வந்து அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறவருக்கான அது வந்து ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் போய் ஐயாட்ட போய் சொல்லியிருப்பாங்க, யார் புரட்சி அம்பேத்கருடைய பேரன், கரெக்டா? அவர் சிறப்பான ஆளர்,
ஆனந்த் டெல்டு என்றவர். அவர் ஒரு சிறப்பானவர். இன்னைக்கு சங்கிகளை நேருக்கு நேர் எதிர்க்கிறவர். எதிர்த்து அவர் சிறைச்சாலையே போட்டாங்க. எங்கள் தலைவர் நேரடியாக போய் அவர் சிறைச்சாலை இருக்கும்போது அங்கே சிறைச்சாலை உள்ளே சென்று பார்த்து வந்தார். அப்போதெல்லாம் விஜய் பாவம் படம் நடித்து கொண்டிருந்தார், டான்ஸ் போட்டு கொண்டிருந்தார் திரிஷாவோட. அது நமக்கு தெரியும். அப்போ அப்படி வந்து ஒரு கள போராளியை நீ அழைத்து வர்றீங்க. அது அழைத்து வந்தது கூட ஆனந்தவனுடைய அது சிறப்பாக இருக்கலாம், அதை நம்ம பாராட்டுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சந்துரு ஐயா அவர்கள் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு அமைப்பை உருவாக்கிறாங்க. பள்ளி மாணவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, சாதி பிரச்சனை இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவர் தான் தலைவர், அந்த விசாரணை கமிஷனுக்கு அவர் தான் தலைவராக இருக்கிறார். அவர் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டார். அந்த சிறப்பு அவருக்கு இருக்குது. நீண்ட ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு மனிதர், மாற்று கருத்து இல்லை. அந்த இடத்துல போய் இவருக்கு என்ன வேலை அப்படின்னு நான் கேட்கலப்பா, என்ன போட்டுறாதீங்க. மக்கள் பரவலாக சொல்றாங்க, அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும். இப்போ இல்லைங்க ஐயா, இப்போ புதிதாக அரசியலுக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடியே அவர் சினிமால 1000 கருத்துக்கள் சொல்லியிருந்திருக்கலாம், இல்ல இது வரைக்கும் இது மாதிரியான கருத்துக்களை சொல்லாமலே இருந்திருக்கலாம். அதுக்காக அரசியல்னு வந்தப்போ ஒரு மேடையை அவரோட பகிர்ந்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற, அதாவது அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அதில் கலந்து கொள்வது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் அவர் கொஞ்சம் படிக்கணும் பாவம். யார் விஜய் அவர்கள் தனது தொண்டர்களை பார்த்து சொல்கிறார், படிங்கப்பா அம்பேத்கர் புத்தகத்தை. மொத்தம் தமிழில் 37 தொகுப்புகள் இருக்கிறது, சரிங்களா? அது கிடைக்கும். அந்த புத்தகங்கள் எல்லாம் முதல்ல தொண்டர்கள் படிப்பதை விட நம்ம உட்காந்து படிக்கணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதில் என்ன சொல்கிறாங்க, புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, அதெல்லாம் படித்து ஒரு முழுமையாகிறதை விட மக்கள்கிட்ட போகணும். அம்பேத்கர் சொல்லிட்டுருக்காரு, என்னென்னா என் சிலையை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு என்னை கடவுள்னு துதித்து கொண்டிருந்தால் பயனில்லை, என் கருத்தை உள்வாங்கி களமாட வேண்டும், ஒவ்வொருத்தரும் புரட்சியாளராக மாற வேண்டும். அதான் உலகம் பூரா அவர் என்ன சொல்லுவாங்கன்னா பாபா சாஹிப் அம்பேத்கர்பாங்க. நாங்கள் மட்டும்தான் புரட்சியாளர் அம்பேத்கர்னு சொல்லுவோம். நான் ஒரு புரட்சியாளர். அப்போ அந்த புரட்சியாளர் என்ன சொன்னார், என்ன கருத்து, யார் வாயெடுத்து கிடந்தாலும் நாங்கள் வாயெடுத்து கிடக்க மாட்டோம் அம்பேத்கர் சொன்னது. தொடர்ந்து மக்களுக்காக நாங்கள் போராடுவோம், அநீதியை எதிர்த்து நீதிக்காக போராடுவோம். அப்படிதான் போராளி தான் அம்பேத்கர். அவர் மாதிரி கருத்துக்கள் இது வரைக்கும் உலகத்தில் எவனுமே சொன்னதில்லை. அவர் சொன்ன கருத்துக்கள் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தந்தை பெரியாரை கூட எதிர்த்து பேசுவாங்க சங்கி பயலுங்க, ஆனால் புரட்சி அம்பேத்கர் எதிர்த்து பேச மாட்டாங்க. அவரே அம்பேத்கர் சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு அவருடைய கருத்து சொல்லாத ஆட்களே இல்லை. அப்போ படிங்க விஜய் அவர்களே, நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு தலைவர் விஜயாக மாறி இருக்கிறீர்கள். அம்பேத்கருடைய புத்தகங்களை படியுங்கள் முழுமையாக. படித்த பிறகு நீங்கள் வந்து அப்புறம் நடிக்கிறீங்களா இல்லை படித்த கருத்து பிரகாரம் மக்களும் இருக்கிறீங்கன்னு நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்து ஒரு நிகழ்வு இருந்தால் கூட நாங்கள் அடுத்து ஒரு நிகழ்வு கூட நடத்துவோம், அதில் கூட அவரை கூப்பிடுவோம், கலந்துக்குவோம், அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவர் இன்னும் படிக்கணும். ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது. நெறியாளர் அவர்கள் இவர் எங்கெங்கே வாயை திறந்துருக்கிறாரு, மாவீர நாள் அன்னைக்கு என்ன மாவீரம் போற்றுவோம் போற்றுவோம்னு ஏதோ ஒரு வரி போட்டுட்டாருன்னா ஒரு போராளி ஆகிடுவாரா? நான் கேட்குறேன். நீ ஒரு கட்சி தலைவராகிட்ட, அங்கே இருக்கிற ஒரு சில்லாண்டிகளை பூரா கூப்பிட்டு வச்சு ஒரு நிகழ்வு நடத்த வேண்டாமா, ஒரு வீர வணக்கம் செலுத்த வேண்டாமா? நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீ வந்து என்னுடைய வழிகாட்டியல் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அப்படின்னு நான் இங்கே மேடையில் போட்டேல. இப்போ வந்து வெள்ளம் வந்திருக்குல்ல, அம்பேத்கர் என்ன வந்து உன்னை வந்து நேரடியாக வந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் பேச சொன்னாரா, இல்லை ஃபேஸ்புக்கில் பேச சொன்னாரா, இல்லை ட்விட்டரில் போட சொன்னாரா? களத்துக்கு வாப்பா, களத்தில் வந்து நின்றுனா நம்ம வந்து ஒன்று பாராட்டுவோம், ஏற்றுக்கொள்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட நல்லா பாருங்கள், அன்னைக்கு அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு அவருடைய அலுவலகத்தில் அந்த இடம் கொடுத்தவங்களை கூப்பிட்டு சிறப்பு செய்கிறாங்க. அது கூட லேட்டு. இறந்து போனவங்களுக்கு அன்னைக்கு பணம் கொடுக்குறாரு, அதுவும் லேட்டு. நானும் அன்னைக்கே ஒரு உங்கள் தொலைக்காட்சின்னு தெரில, நான் சொன்னேன்ல, என்னப்பா உங்கள் கட்சிக்காரர் வந்து இறந்து போயிட்டாங்க, அடிபடி செத்து போயிட்டாங்க, அன்னைக்கே வீர வணக்கம் செலுத்தணும்ல. அதான தலைமை பண்பு. 15 நாள் செத்த சுண்ணாம்பான பிறகு நீ போவையா? இதுதான் தலைமை பண்பா? இதே உனக்கு புரட்சி அம்பேத்கர் சொல்லி கொடுத்துருக்காரா? இல்ல, அதுக்கு அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கம் சொல்றாங்கல்ல. இப்போ வந்து யார் இறந்திருக்காங்களோ அவங்களுடைய பொருளாதார பின்னணி அதெல்லாத்தையும் பார்த்து ஆட்களுக்கு தகுந்தாற் போல நாங்க வந்து அதை முழுமையாக ஆராய்ஞ்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கிற மாதிரி தாவைக்கா தரப்பு. அப்பதான் இன்னமும் வந்து சரக்கு இல்லை, அதாவது இன்னமும் வந்து அரசியலுக்கான கருத்துக்கள் இன்னும் வரல. ஒருத்தர் உன்னை பார்க்க வந்தேன் தலைவா அப்படின்னு வந்தேன், வர்ற வெள்ள அடிபட்டு செத்து போயிட்டேன். செத்து போனதுமே உன் வேலை என்ன? ஒரு தலைவனுடைய வேலை மாநாட்டிலே வந்து வீர வணக்கம் செலுத்திருக்கணும். இது எல்லா கட்சியும் செய்யுது. இப்போ எங்கள் மாநாட்டுக்கு வந்து இறந்து போனவங்கள அங்கேயே நாங்கள் வீர வணக்கம் செலுத்துறோம்ல. எங்கள் தலைவர் மாநாடு முடிந்தவரை நேரம் அங்கே தானே ஸ்பாட்டுக்கு தானே போகிறாரு. பொருளாதார உதவி மட்டுமே அந்த இடத்துல வந்து அவங்க பிரச்சனை தீர்க்காது, அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் வேணும்ல. 15 நாள் 20 நாள் சென்று கழித்து போகிறேன்னா உனக்கு உதவியாளர் எப்போ சொல்கிறாரோ, இல்லை உனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அரசியல் ஸ்ட்ராட்டஜி எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்போ அப்படிப்பட்ட உன்னையெல்லாம் வந்து நம்பி, கரெக்டாக நான் ஓப்பனாகவே சொல்கிறேன்ல, ஒரு நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளுகிற அளவிற்கு நாங்கள் பலவீனமாக இல்லை. உங்களுக்கு புரியுதா? புரியல? எங்கள் கட்சிக்காரதே நடத்துறது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நம்ம அன்பு தம்பி தான்.
நடத்தட்டு. நாங்கள் ஒன்றும் இப்போ நடத்தக்கூடாதுன்னு சொல்லல. இப்போ நாங்கள் சொல்லி வச்சு தம்பி அதெல்லாம் வேணாம்ப்பா நிறுத்தி வைப்பானா அவர் நிறுத்தியிருப்பார். ஏன்னா அவங்க நடத்துறதே நிகழ்வே வாய்ஸ் ஆஃப் காமன் தானே. நாங்கள் அந்த சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறோம். போவோம் தம்பி என்ன அரசியல்படுத்துவோம். ஏன்னா அவர் கூப்பிட்டு சொல்லிடுவோம் நாங்கள் ஒரு நிமிஷத்தில் இதெல்லாம் தேவையில்லாத வேலை நிப்பாட்டுப்பானா அவர் நிப்பாட்டி விட்டுருவார். சரி பார்ப்போம். தம்பி விஜயை வந்து அரசியல்படுத்துவதற்கான முயற்சிகளில் அவர் இறங்கியிருக்கலாம். அந்த முயற்சி கூட வெற்றி பெறலாம். வெற்றி பெற்ற பிறகு அடுத்து எங்கள் தலைவர் வந்து விழா நடக்கும் பொழுது நாங்கள் விஜயை கூட கூப்பிடுவோம். அப்போ எங்கள் விழாவில் கூட அவர் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்துக்குவோம். ஐயா, இந்த நிகழ்வு வந்து முதல்ல அம்பேத்கருடைய பிறந்த நாளில் வந்து இந்த நிகழ்வு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்தாகவும் அதற்கு ஸ்டாலின் அவர்களும் சரி ராகுல் காந்தி அவர்களுக்கும் வந்து அழைப்பு விடலாம், திரும்ப அவர்களுக்கும் அழைப்பு வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு கடைசியில் நிகழ்வு மாற்றினதுனால இப்போ அது இந்த மாதத்தில் நடக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ வந்து அம்பேத்கரோட பிறந்த நாளில் வைக்கும் போது திரும்ப அவர்கள் வந்து அதுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கொண்டார், இப்போ ஏன் வந்து போகமாட்டேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இது அதில் ஒன்று நீ பெருசாலாம் வந்து நீ இந்த அண்ணன் மணி அண்ணன் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இல்லை ஒரு பைத்தியக்கார ஆள் இருப்பார். அது வந்து எதையாவது பைத்தியம் எதுவும் பேசலாம்ல. ஆனால் அது ஏதோ பேசிக்கிருக்கு. ஏதோ கோயில் யானைன்னு எங்கள் தலைவரை பார்த்தீங்க. தலைவர் சிறுத்தையை வந்து நீ கோயில் யானைன்ற இந்த நேரத்தில் நான் புரட்சி அம்பேத்கரத்தையும் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். புரட்சி அம்பேத்கர் வந்து 2 பேருக்கும் சொல்கிறேன். மணி ஐயாவுக்கும் சொல்கிறேன், இந்த பைத்தியத்துக்கும் சொல்கிறேன். அது கோயில் யானைன்னு போட்டுச்சு பார்த்தீங்களா சிறுத்தையை பார்த்து. அது புரட்சி அம்பேத்கரே கோவில் யானையை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறார். அதை அந்த தருணத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். விஜயம் கேட்டுக்கிறது இந்த கருத்தை. எப்படின்னா புரட்சி அம்பேத்கர் வந்து தேர்தலில் தோற்றுறாரு. தோற்று போன பிறகு அவர் வந்து வெளியில் நிற்கிறாரு. உங்களை மாதிரி பத்திரிகையாளராக சேர்ந்துடுறாங்க. என்னங்க நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவ்வளவுக்கு போராடினீங்க, கடைசியில் பார்த்தா நீங்கள் எலெக்ஷனில் தோற்று போயிட்டீங்களேங்க, உங்களுக்கு இந்த மக்கள் மேலே கோவம் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அம்பேத்கர் சொன்ன கருத்துங்க ஐ ஹேவ் நெவர் டிஸ்ஒன் மை கம்யூனிட்டி. அவர் சொன்னதுங்க, நான் என்றைக்குமே எங்கள் மக்களை பற்றி இதை பற்றி நான் வந்து இது பண்ணதில்லை, கேவலமாக நினச்சதில்லை. யூ ஷுட் லேர்ன் ஒன் திங்ஸ் ஃப்ரம் மை லைஃப். அவர் சொல்கிறார், என்ன என் வாழ்க்கையிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க, நான் என்றைக்குமே என் மக்களை தப்பாக நினைத்ததில்லை. எனது வாழ்வு இன்பம் துன்பம் எல்லாமே எங்கள் மக்களுக்காகத்தான். எங்கள் மக்கள்னா அவர் ஒடுக்கப்பட்ட மக்களை மட்டும் சொல்ல எல்லாரையும் சொல்கிறார். நசுக்கப்பட்ட மக்கள், சிறடிக்கப்பட்ட மக்கள், பெண்கள், சிறுபான்மைகள், தொழிலாளர்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு அவர் சொல்கிற அந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. காது கொடுத்து கேளு பைத்தியமே. நான் சொல்கிறேன், பைத்தியத்துக்கு புரியாது, இதோட திருந்த கூட வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, அதாவது யானை இருக்குது பார்த்தீங்களா, யானையை வந்து சில பேர் பிடிச்சி வச்சு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிச்சை எடுக்க விடுவாங்க. யானையை பார்த்துருக்கிறீங்களா, அவ்வளோ பெரிய யானையை. ஆனால் அந்த யானைக்கு ஒரு முறை மதம் பிடித்தால் என்ன செய்யும்? எல்லாரையும் காலி பண்ணிடும்ல. அது மாதிரி எங்கள் மக்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் மதம் பிடிக்கும் வருங்காலங்களில் அப்பொழுது என் மக்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். இப்போ சும்மா வந்து மக்களை ஏமாற்றி வச்சிருக்கிறீங்க, அதனால் கூட அவங்க எனக்கு ஓட்டு போடாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த மக்கள் நிச்சயமாக ஒரு காலத்தில், அதுவும் வருங்காலத்தில் மதம் பிடித்த யானையை போல் மாறுவார்கள். அப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியும் இருக்கார் அம்பேத்கர். அவர் சொன்ன தத்துவங்க. இதை உள்வாங்கி தலைவர் அந்த காலத்தில் 90களில் ஒரு கவிதையே சொல்லுவார். என்ன கவிதைனா, மதம் கொண்ட யானையை போல் புரட்சி செய், அழிவில் தான் ஆக்கம் உண்டு, ஆகையால் கலகம் செய்யும்பார். ஆரம்பம் சொன்னதுங்க. இதெல்லாம் அந்த பைத்தியத்துக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ எங்களுக்கே அது வகுப்பு அடிக்குது. நாங்கள் எப்போ எதை செய்யணும், எப்படி செய்யணும், எதற்காக செய்யணும்னு எல்லாம் உணர்ந்தவர்கள். இன்னைக்கு நல்லா கேட்டுக்கிறீங்க. எங்கள் கட்சியுடைய கொடியை போய் ஏற்றுறதே பெரிய யுத்தம். பார்த்து ஊராட்சி மன்ற தலைவரை வெற்றி பெற்றிருப்பேன், அவன் போய் சேரில் உட்காரதே ஒரு பிரச்சனை. தலையை வெட்டுறாங்களே, குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறாங்களே. இப்போ இவ்வளவு இடர்பாடுகளுக்கு மத்தியில் தான் வெறும் வால் போஸ்ட் ஒட்டுறதுக்கும் சும்மா வந்து கொடி தூக்கி திரிகிறதுக்கும் உருவாகியிருந்த ஒரு மக்களை இன்னைக்கு அரசியல் வலிமையோடு கொண்டாந்துருக்கிறாருன்னா அவருக்கு இவங்க வகுப்பு எடுக்கிறாங்க. அவருக்கு தெரியாதா எதை எப்போ செய்யணும்னு? எப்போ வந்து யானைக்கு மதம் பிடிக்க வேண்டும் என்பதும் தெரியும் எங்கள் தலைவருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யானை மதம் பிடிச்சு பாகனை அடித்து கொண்டுச்சா கொள்ளையா? அதுக்காக நீ பலதை சிந்திக்காத, ரைட்டு? அதை இதை முடிச்சு போடாத. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அம்பேத்கர் சொன்ன தத்துவத்தில் ஒரு முக்கியமான தத்துவம் தெரியாதுங்க. அதான் சொல்கிறேன், என் மக்களை வந்து நீ யானையை போல் வைத்திருக்கிறீர்கள், அதற்கு ஒரு நாள் மதம் பிடிக்கும். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ புத்தகங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், இவ்வளோ பேசியிருக்கிறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சு மக்கள் வந்து ஒரு காலத்தில் புரட்சி செய்வார்கள். அந்த புரட்சி எப்போ நடத்தணும், எப்படி நடத்தணும் நாங்கள் முடிவு பண்ணுவோம். எங்கள் தலைவருடைய மாவோ புத்தகத்தை படித்து உள்வாங்கினவர். மாவோ தெரியுமா? மாபெரும் போராளி. அவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரி தான் தீர்மானிக்கிறான். நான் எந்த ஆயுதம், இப்போ உங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்குது, நீ என்னை சுட வரீங்கன்னா நான் வந்து கத்தி வச்சுட்டு சண்டை போட முடியுமா? இப்போ நானும் துப்பாக்கி தான் எடுக்கணும். அதான் நம்ம எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரி தீர்மானிக்கிறான். ஆனால் எப்போது யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும்.
புரியும் நினைக்கிறேன், புரியுற ஆளுகளுக்கு புரியும், பைத்தியத்துக்கு புரியாது. ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் சிரிக்கிறமே தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று எதிரி தீர்மானிக்கிறார். எப்பொழுது யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை யார்? நம்ம தான் தீர்மானிக்கணும். அப்போ பதுங்குறேன் என்பதற்காக பயந்துட்டோம்னு அர்த்தம் இல்லை. பதுங்குவதே பாய்வதற்குத்தான். காம் பிஃபோர் தி ஸ்டோம் ஸ்டுட் டு தி கங்கர். புரியும் நினைக்கிறேன் பைத்தியத்துக்கு. இதுக்கு மேலே தேவை நினைக்கிறேன், ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது. ஆனால் மணியனையாவுக்கு புரியும். இப்போ நான் சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்குவார். அதாவது தலைவர் அமைப்பாய் தரும் புத்தகத்தை சொல்லியிருப்பார். தன் வலிமை மாற்றான் வலிமை மதிப்பிட வேண்டும். தன் வலிமை மாற்றான் வலிமை மதிப்பிடல் வேண்டும். சதிகளை தகர்த்திட கமுக்கமாய் திட்டமிடல் வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமையா இருக்கும். ஸ்ட்ராட்டஜி நாங்கள் படித்தாளுகதான், டாக்டிக்ஸ் படித்தாளுகதான். உலகத்திலேயே வந்து ஸ்ட்ராட்டஜியை முதல்ல சொல்ல வந்த உலகத்திற்கு புத்தன் தான். எதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், யாருக்கா செய்யணும்னு சொன்னவர் தான். அதுக்கு அடுத்தபடியாக ஜன்சூ என்ற ஒரு அறிஞன் சொன்னது தான். இன்னைக்கு கூட வந்து பெரிய பெரிய யுத்த களத்தில் அவருடைய புத்தகத்தை தான் வச்சிருக்கிறாங்க. அதை தான் மேதகு அவர்களும் ஃபாலோ பண்ணது. எப்போ செய்யணும்ன்றது இப்போ வந்து நம்ம பதுங்கி அமைதியாக இருக்கோம்னா நம்ம வந்து பயந்துட்டோம் இல்லை, எதிரிகளை வந்து திசை திருப்ப வைக்கிறது, எதிரிகளை குழப்பமடைய வைப்பது, எதிரிகளை மயங்க வைப்பது. அப்போ அவன் மயங்கி தூங்குற நேரம் போய் அடித்து காலி பண்ணிடுறது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தம்பி, எங்களுக்கு நீ வகுப்பெடுக்க வேண்டாம். உனக்கு அந்த பைத்தியம் தெரியணும்னா புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொடர்ச்சியான எழுச்சி தமிழருடைய அமைப்பாய்த்துடன் புத்தகத்தில் மாற்றான வலிமை தன் வலிமை அப்படின்ற தலையங்கத்தில் கமுக்கமாய் திட்டமிடல் வேண்டும். அதை கொஞ்சம் படி. அவர் சொல்கிறாரு, ராமதாஸ் ஐயா வந்து ரொம்ப விவரமானவர். அதை படிச்சுக்கலாம். அந்த இதில் அதில் எழுதிக்கிறாப்புல யார் அந்த பைத்தியம். அதில் வந்து ராமதாஸ் ஐயா உண்மையிலே பெரியவர் தான். நாங்களாம் தமிழ் குடிதாங்கின்ற பட்டம் கொடுத்தது உண்மைதான். அவரை வந்து நாங்கள் அம்பேத்கருடைய சுடர் விருது வழங்கியது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறாரு? தப்பான ஸ்ட்ராட்டஜி, தப்பான மூவ், தப்பான அரசியலில் இன்னைக்கு ரொம்ப கீழே போய் கிடக்கிறாரு. அந்த மக்களே அவர் யாருன்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. அவருடைய ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து மக்களுக்காக அவர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கை பற்றி பேசினவர். இன்னைக்கு வந்து சோஷியல் இன்ஜினியரிங் பேசுகிறாரு. கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு, டிஷர்ட் மாட்டிக்கிட்டு, ஜீன்ஸ் மாட்டிக்கிட்டு எங்கள் பெண்ணெல்லாம் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நாடக காதல்னு இல்லாத புள்ளாத சொல்லி இந்த மக்கள்கிட்ட குழப்பத்தை விளைவிச்சார். இன்னைக்கு பாவம் தொடர் தோல்வியில் இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறணுமா? யார் சொல்கிறது? ஐயா இல்லை, மணி ஐயா இல்லை, இந்த பைத்தியம் சொல்லுது. சரிங்களா? அதனால் வந்து நாங்கள் வந்து அங்கே கலந்து கொள்ளவில்லை என்பது ஒரு வகையான அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான். நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி அவருக்கு வந்து இன்னும் விவரம் இல்லை, அது இல்லை, அவர் எப்படி தான் இருந்துட்டு போகிறாரு, பரவாயில்ல, படிக்கிறார், படிக்காமல் போகிறாரு, அது தேவையில்லை. இது எங்களுடைய அரசியல் உத்திகள். புரட்சி அம்பேத்கருடைய கொள்கையோடு நாங்கள் களமாடுறோம். எப்போ கலந்துக்கிறணும், எப்படி கலந்துக்கிறணும், யாரோடு கலந்துக்கிறணும், அங்கே போய் எதை பேசணும், எப்படி பேசணுன்ற காலம் தீர்மானிக்கும். நாங்கள் உண்மையிலே இப்போ வந்து விஜய் விவரமாக இருந்து திறமையாக இருந்து உண்மையிலே மக்களுக்கு உழைக்கிறாரா இருந்தால் நாங்கள் ஏப்ரல் 11 நாங்கள் கொண்டாடுவோம். 2025 புரட்சி அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்னைக்கு கூப்பிட்டுருவோம் அவரை. பாப்பா சூப்பர்ப்பா, நான் வந்து சாதாரணமாக நினச்சிட்டேன், சும்மா படத்தில் சும்மா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொன்ன விவரமாக தாப்பா இருக்கிற, அம்பேத்கரை படிச்சிருக்கப்பா, ஊருக்கெல்லாம் போராடுறப்பா அப்படின்னு பாராட்டுவோம், சிறப்பு செய்வோம். அதில் ஒன்று மாற்றுக்கிறது தான் ஜனநாயகவாதிங்க. ஜனநாயகத்தின் பண்பே என்ன? உண்மையிலே ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அவனை நம்ம வரவேற்கணும். ஆனால் இப்போ பார்க்குற வரைக்கும், இந்த தருணம் வரைக்கும் தம்பிக்கு வந்து டான்ஸை தவிர வேற ஒன்றும் அரசியல் தெரியவில்லை என்பதுதான் நாங்கள் புரிந்திருக்கிறோம். ஐயா, இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகாம இருக்கிறது அரசியல் யுக்தி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கூட்டணிக்கான விஷயமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி என்ன பேச்சு இருந்துட்டு போகுது. இது என்ன பிரச்சனை? பெருசு அதிசயமா சொல்றீங்க. ஆமாங்க, கூட்டணியில் இருக்கிறவங்க, இந்த கூட்டணி உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார் என்றால் அது எழுச்சி தமிழர் தான் காரணம். நான் மேடைக்கு மேடை சொல்றதே, உங்க இன்று சொல்றதே. அப்புறம் ஏன் தளபதி ஸ்டாலினே சொன்னாரு, நான் இன்று முதல்வராக இருக்கிறேன் என்றால் என் அன்பு தம்பி சகோதரர் எழுச்சி தமிழர் தான் காரணம் சொல்லியிருக்கிறார்ல. அப்ப இப்படி நான் கூட்டணியில் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை நமக்கு தெரியல, அதுக்காக இவரை விட்டு நம்ம அங்கே போக முடியுமா? இன்னைக்கு தான் வந்து கத்துக்குட்டியாக அரசியல் வந்து கொண்டு இருக்கிறார். அரசியல் ஸ்ட்ராட்டஜிங்க, ஓப்பனா சொல்றேங்க, மறைச்சு கரைச்சலாம் சொல்றதுல ஒண்ணும் இல்ல. சங்கத்தமிழ் எனக்கு அப்படிலாம் வந்து முலாம் பூசிலாம் பேசுற ஆளு நான் இல்ல. இது ஒரு வகையான அரசியல் உத்தி. அப்ப திமுக தரப்புல இருந்து அழுத்தம் ஏதாவது? எங்களுக்கெல்லாம் யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது. அழுத்தம் கொடுக்குறேன்னு யாரும் பிறக்கல. பிறந்திருந்தா சொல்லுங்க, பயிர் சொல்லுவோம். அப்பெல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்குற அளவிற்கு தளபதி ஸ்டாலினோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகமோ பலவீனமாக இல்லை. அழுத்தத்தை பூரா வாங்கிக்கிட்டு அவங்க சொல்படி நடக்கிற அளவிற்கு நாங்களும் பலவீனமாக இல்லை. அவங்களும் பலமானவர்கள், நாங்களும் பலமானவர்கள். ஆகையால் கூட்டணியில் இருக்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை.
ஆனால் அடிக்கடி வந்து நாங்கள் திமுகவோட கூட்டணியில் தான் இருக்கோம் 26லையும் இந்த கூட்டணி வந்து இவங்களோட தான் இருக்கும் அப்படின்னு அழுத்தி எழுதி திரும்ப திரும்ப அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கிற அந்த ஒரு பைத்தியம் வந்து இருக்கு பாருங்க. அதுவே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பைத்தியம் சொன்னேன் பாருங்க. அது மாதிரி பைத்தியங்கள் நிறையா இருக்கிறனால அது மறந்து போய் ஏதாவது குழப்பத்தை உருவாக்குது. அதுவே பிஜேபியோடைய கைக்கூலியாக உட்காந்துக்கிட்டு அது சொல்லுது நீ செய்யலாம் தப்பு அப்படின்னு. இது மாதிரி ஆட்களுக்கெல்லாம் புரிய வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். இதில் என்ன தப்பு? ஏங்க இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் இல்லை அப்படின்னா எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாதுன்ற சூழ்நிலை யதார்த்தம். அது யாராக இருக்கட்டும். எடப்பாடியார் எங்களை அழைக்கிறார், அன்போடு அழைக்கிறார். ஏன் நாங்கள் போகலை? அன்பு இளவல், எங்கள் தலைவர் இளவல் தான் விஜய், அவரும் அன்பு அழைக்கிறார். அண்ணே வாங்கண்ணே, எங்கள் அந்த நிகழ்ச்சியில் வாங்கண்ணே, நீங்கள் வந்து சிறப்பாக இருக்கும்ண்ணே அப்படின்னு ஃபோன்லேயே பேசிட்டா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது உங்களுக்கு. ஆனால் வந்து கலந்து நிகழ்ச்சி நடத்துகிற எங்கால் தானே. அப்போ அங்கேருந்து வாங்க தானே கூப்பிடுறாங்க. அப்போ ஏன் எங்கள் தலைவர் போகலை? இதுதான் அரசியல் உத்திகளும் திட்டங்களும் உருவாகும் செயற்களத்தில் வெற்றி உடன்கிட்டும் கையாளும் உரிய செயல் தந்திரத்தில். அந்த லூசுக்காக இந்த டயலாக் சொன்னேன். வேற ஒன்றும் தப்பா நீங்க இது அரசியல் யுத்தின்றீங்க, இந்த பக்கம் இது வெறும் கூட்டணிக்காக திமுக வந்து இவங்களை வந்து போக விடாம வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாக தானே எல்லாருமே பேசுறாங்க. உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன். 28, 29 ரைட்டா? அங்கே வந்து விழுப்புரத்தில் சமூக நீதிக்காக போராடிய வன்னியர் தோழர்களுக்காக ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்குது தமிழக அரசாங்கம். அந்த மணிமண்டபத்திற்கு யார்? ஐயா ராமதாஸ் அவர்களை அழைப்பதாக இருந்தது. சொன்னாங்களா? ஆரம்பத்தில் அழைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களா? இப்போ அழைச்சிட்டாங்களா? அவர் வர்றாரா? கலந்துக்கிறாரா? இல்லை. அப்போ அவங்க அரசியல் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. யார்? திராவிட முன்னேற்ற கழகம். விடுதலை சிறுத்தையில் வருத்தப்படும், எழுச்சி தமிழர் வருத்தப்படுவார், ஆகையால் அவரை அழைக்க வேண்டாம். இன்ஸ்ட்ரக்ஷன். சண்டை 2 பேருக்கு வந்துருச்சா? பேட்டி புறம் பார்த்தீங்களா? தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் யாருக்கு ராமதாஸ் குரூப்புக்கும் பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சா? அங்கே கதை முடிஞ்சிச்சு. அதே தான் நீ அப்படி கூட வச்சுக்கிறீங்க. இல்ல அதுவே வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய விசிக நபர்களை வந்து மிரட்டி பார்க்கறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான துணியிலையும் நிறைய பேர் பேசுறாங்கல்ல. அதாவது முதல்வர்லாம் வந்து யாரையும் மிரட்டணும் தேவையில்லை. அவர் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கிறார். நினைச்சாருன்னா நாளைக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்லாம். அவருக்கு உண்மையிலே எங்களுக்கு கிடைச்ச செய்தி அவர் ராமதாஸ்லாம் கூப்பிடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவர் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவார். அமைச்சர் 1000 சொல்லுவாங்க, ரைட்டா? 1000 பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார். அன்பு சகோதரர் திருமாவளவன் என் அருகில் இருந்தால் நான் மக்களுக்கு சமூக நீதிக்காக போராட முடியும், ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்ன்ற தெளிவாக இருக்கார். கொள்கை ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு அவங்களுக்கு. சொல்லுங்கள், அவர் மேலே ஏதாவது குற்றம் இருக்குன்னா சொல்லுங்கள், நேராக பேசுவோம், எதுவும் இல்லை. நீங்கள் சொல்லுவாங்க இருக்கிற அமைச்சர்களுக்கு சில பேருக்கு முரண் இருக்குது, இல்லை எல்லாம் சொல்லலை, ரைட்டாக? சும்மா அதுக்கு மறைச்செல்லாம் பேசலை. முதல்வர் தெளிவாக இருக்கிறார், சிறப்பாக இருக்கிறார், மக்களுக்காக போராடுகிறார். இதில் மாட்டுக்கிறது யாருமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் ஒரு மனிதரிடம் எங்கள் தலைவர் நல்ல நட்பாக இருக்கிறார். இருக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு பிரச்சனை வளர்த்துக்கிட்டு? கரெக்டாக அவர் அம்பேத்கரை வந்து சொல்லிக் கொடுக்கணும்னா தனியாக வந்து கூப்பிட்டு வச்சு அவருக்கு இன்னும் கிளாஸ் எடுத்து தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்து அவர் சரி பண்ணிடலாம். அதனால் வந்து ஒரு அரசியலில் இன்றைக்கி நாங்கள் ஒரு தெளிவான ஒரு பார்வையில் இருக்கிறாங்க. இந்த வரலாறுலாம் சொன்னேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவருக்கு எந்த சிக்கலாமல் தெளிவாக போகட்டுமே. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? தேவையில்லாமல் ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு தேவையில்லாமல் தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு, நான் சொல்கிறேன் யதார்த்தம். தொண்டர்கள் நினைப்பாங்க ஏன்னா அவங்க வந்து விஜயோட போகிறாங்க, அப்போ விஜய் எல்லாம் ஒன்று சேருவாங்க, ஒருக்கு ஏதாவது பண்ணுவாங்க ஒன்று அவங்க நினைக்க. திமுககாரங்க எங்கள் கட்சிக்கார தொண்டர்கள் நினைப்பாங்க. தொண்டர்களுக்கு ஒன்றும் பெரிய நாலேஜ் இருக்காதுல்ல. என்ன தலைவர் வந்து இப்படி போயிருக்கிறாரு, வேறு எதாவது இருக்கும்போது அப்போ நம்ம திமுக எதிர்ப்பாக போக போகிறோம் அப்படின்னு குழப்பங்கள் வரும்ல. குழப்பங்கள் வரக்கூடாதுன்றதான ஒரு அரசியல் நாணியுடைய ஒரு செயல் திட்டம். அதனால் எங்கள் தலைவர் கலந்து கொள்ளவில்லை. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட பாயிண்ட், கலந்து கொள்ளவில்லை. ஆனாலும் கூட எங்கள் கட்சியை சார்ந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கலந்து கொள்கிறார். அவர் புக் எழுதியிருக்கிறார், அவரும் அதுல வந்து எழுதியிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அவர் கலந்துக்கிறது வந்து இது கட்சி சார்பாக எங்க தலைவர்கள் எழுதியிருக்கிறாரு. அதுல எங்க தலைவர் எழுதியிருக்கிறாருங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? முதல் கட்டுரை எங்க தலைவர் கட்டுரை தான். நான் புக்கெல்லாம் பார்த்துட்டேன். தலைவர் அதில் புக்கு எழுதியிருக்கிறாரு. எப்படி புரட்சி அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டில்டு எழுதியிருக்கிறாரோ, எப்படி ஐயா எழுதியிருக்கிறாரோ, யாரு நம்ம நீதி அரசர் சந்துரா எழுதியிருக்காரோ, அதுமாதிரி 2-3 தலைவர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. எங்கள் கட்சியை சார்ந்த கௌதம சன்னா எழுதியிருக்கிறாப்புல, நிறைய பேர் பெரும் பெரும் மக்கள்லாம் புக் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் சிறப்பு தானே. இப்போ அதானி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது விசிகா ஏன் வந்து அந்த விஷயத்தை கையில் எடுக்கல, இதை பற்றி எதுவுமே பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று. இரண்டாவதாக கள்ளக்குறிச்சி விஷயத்தை வந்து சிபிசிஐடியிலேருந்து சிபிஐக்கு மாற்றும் போது அது குறித்தான விஷயத்தையும் வந்து விசிகா ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது ஒரு கருத்தை வந்து பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு வந்து நாங்கள் எதிர்ப்புன்னு நீ சொல்ல முடியாது. அதுக்கு ஆதரவுன்னு கூட நீங்கள் பொருள் கொள்ளலாம்ல.
ஒரு கருத்தில் வந்து எங்கள் தலைவர் அமைதியாக இருக்கிறாரு. ஏங்க வந்து நல்ல நீ கேட்ட கேள்வி உங்களை பாராட்டுறேன். நெறியாளரை சில நாட்களுக்கு முன்னால் எங்கள் தலைவர்கிட்ட உங்களை மாதிரி நெறியாளர் கேட்குறாங்க. கரெக்டாக என்னங்க இப்படி வந்து நம்ம ராமதாஸுக்கும் தமிழகம் தளபதி ஸ்டாலினும் பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த அதானி பிரச்சனை வந்து அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நான் பதில் சொல்ல விரும்பவில்லை சொன்னாரா சொல்ல தலைவர்? அப்போ பதில் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் கூட்டணி இருக்கிறோம், அப்போ கூட்டணி தர்மத்தோட பதில் சொல்லியிருக்கணும். யாரை எது சொல்லியிருக்கணும்? ராமதாஸ் எங்களுடைய கொள்கை எதிரி. கரெக்டாக இல்லையா? ராமதாஸ் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்கோம்னு தெளிவாக இருக்கிறோம். ஆனால் எங்கள் தலைவர் பதில் சொல்லாமல் செல்கிறார் அல்லவா, அதை நீங்கள் பாராட்டணும்ல. அதுக்குள்ளேதான் இருக்குது அரசியல். பதில் சொல்லாம இருக்கிறதுனால திமுகவோட சேர்ந்து நீங்க கூட்டணிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறது உங்க கருத்து. ஆனா மக்கள் தெளிவானவர்கள், மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. இல்ல எல்லாருக்குமே அதே கேள்வி தானங்க இருக்கு. இப்போ ஒருத்தங்க வந்து கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே இன்னொரு கட்சியுமே வந்து தவறான ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னா அப்ப அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அப்ப எல்லா விஷயத்துக்குமே அது மாதிரியான விஷயங்களை கேட்கணும்ல. ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் நாங்க கேட்போம், ஒரு சில விஷயங்களை வந்து நாங்க நடந்தாலும் கூட அமைதியாக போனதே கேட்டதுக்கு சமம்ங்க. இப்ப வந்து சில விஷயங்களை வந்து நீங்க மௌனமாக இருந்தாலே 1000 சொற்களுக்கு சமம். நீங்கள் இப்போ ஒரு ஆள்கிட்ட பேசும்போது ஒரு இடத்துல அப்படி லைட்டாக முறைச்சிட்டு அமைதியாக இருந்தாலே அதை வந்து செருப்பை வச்சு அடிப்பதற்கு விட சமம் வந்துன்னு சொல்லலாம். அப்போ நான் சொல்ல ஒரு பெரிய அறிஞன் சொன்ன தத்துவம், ஏன் தத்துவம் நினைக்காதீங்க, ரைட்டா? அது மாதிரி இதில் அமைதியாக எங்கள் தலைவர் போனார்னா அதுக்குள்ளே 1000 அர்த்தம் இருக்கிறது. அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த முறைச்சிங்களா அப்படிங்கறதே வந்து இங்க கேள்வியா இருக்குல்ல. அது பார்த்தவங்களுக்கு அமைதியா இருந்தா ஓகே, முறைக்கவே இல்லங்கறதானே கேள்வி. உங்களுடைய பார்வை, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அது நிச்சயமாக நாங்கள் வந்து இங்கே பாருங்கள், நாங்கள் மக்கள் பக்கம் இருக்கிறோம். நாங்கள் ஒன்லி திமுக கூட்டணியில் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. திமுகவையும் சேர்த்து மக்கள் நலனுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு தான் எங்களுடைய கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி. அப்போ இந்த கூட்டணி வந்து மக்களுக்காகத்தான். இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒரு சிக்கல் வருது, அப்போ நாங்கள் தட்டி கேட்போம். சரி, நாங்கள் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சொல்கிறோம், ஜனநாயக ரீதியாக அவர்கள் கேள்வி கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்லணும். அது முதல்வராக இருந்தாலும் சரி, சாதாரண தொண்டனாக இருந்தாலும் சரி, பதில் சொல்லணும். ஆனால் கேட்கறது யாருன்னு இருக்குல்ல, கேட்கறது யாருங்க சொல்லுங்க, யாரு? அதை மட்டும் சொல்ல மாட்டீங்க. கேள்வி கேட்டது யார்? கேள்வி கேட்டது ஐயா ராமதாஸ். ராமதாஸ்ல அதை கேட்கறதுக்கு என்ன அருகதை இருக்குது? அதுதாங்க விஷயம். இதே வேற யாரும் கேட்டிருந்தாருன்னா அவர் தளபதி ஸ்டாலின் பதில் சொல்லி இருப்பார். அவர் கேட்கிற கேள்வி அப்படின்னா வம்புக்கு இருக்கிற மேல கேள்வி கேட்கிறாரு. நீங்க அவர் சந்திச்சாகலாம், போனாங்களாம், வந்து நீ கேட்க வேண்டிய கேள்வி. அதானியோட நண்பன் யார்? மோடி. யாரு பிள்ளைங்களாம் சேர்ந்து போனது யாரு? மோடியும் நம்ம அதானியும் தான். எங்க அங்க ஸ்டாலினா போனாரு, அங்க முதல்ல கேட்க சொல்லுங்க, கேட்டு நீங்க வர சொல்லுங்க, நாங்களும் சேர்ந்து போராடி இதுக்காக போராட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டணிக்குள்ள இருக்கிற காங்கிரஸ்ல இருந்து ராகுல் காந்தி அவர்களுமே இந்த கேள்வியை முன்வைக்கிறாரு. அப்படிங்கிறப்போ திமுகவும் இதை பேசல, விசிகவும் பேசல அப்படின்னு வருது இல்ல. நீங்க அப்படி நினைக்க கூடாதுங்க. இந்த விஷயத்தில் நாங்கள் அமைதியாக இருப்பதே 1000 சொற்களுக்கு சமம் அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்குதான் சொல்றோம். அதை புரியுறவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியலன்னா நான் என்னங்க பண்றது? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம்.